மீனம் ராசிக்காரர்களே, நில்லுங்கள். இந்த வீடியோவை இப்போது நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் இந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கப் போகின்றன. நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள், கண்ணீர்கள், தனிமைகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் இனி ஒரு காரணத்திற்காக நடந்தன என்று புரியும். அந்த காரணம் என்னவென்று தெரியுமா? அது உங்களுக்கு வரப்போகும் மகத்தான மாற்றம். அது இப்போது கதவை தட்டிக்கொண்டு நிற்கிறது. நான் சொல்வதை கவனமாகக் கேளுங்கள். ஆகாயத்தில் கிரகங்கள் இப்போது ஒரு அரிய நிலையில் நிற்கின்றன. இந்த நிலை சாதாரணமானது அல்ல. 150 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் ஒரு சக்தி இப்போது மீனம் ராசியை நேரடியாக தழுவுகிறது. இந்த சக்தி உங்களுக்கு மட்டுமே உரியது. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதே ஒரு தெய்வீக சேர்க்கை. குரு பகவான் இப்போது எங்கே நிற்கிறார் என்று தெரியுமா? அவர் உங்கள் ராசிக்கு மிகவும் சாதகமான ஒரு இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு என்பவர் வெறும் கிரகம் அல்ல, அவர் ஒரு ஆசிரியன். அவர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும்போது அறிவு வரும், வழிகாட்டுதல் வரும், வாய்ப்புகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும். மீனம் ராசிக்கு இந்த குருபெயர்ச்சி என்பது ஒரு புதிய பிறவி போன்றது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஒரு ஒளி இப்போது வர இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு சனி பகவான் பற்றி பேச வேண்டும். சனி என்பவர் கஷ்டம் தருபவர் அல்ல, அவர் ஒரு நீதிபதி. அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று கணக்கு பார்க்கிறார். நீங்கள் உண்மையாக உழைத்தீர்களா? நீங்கள் பொறுமையாக காத்தீர்களா? நீங்கள் நம்பிக்கையை விடாமல் பிடித்துக் கொண்டீர்களா என்றெல்லாம் சோதித்துப் பார்க்கிறார். மீனம் ராசிக்காரர்கள் இதுவரை அந்த சோதனைகளை தாங்கிக் கொண்டீர்கள். இப்போது சனி பகவான் உங்களுக்கு பரிசு தர தயாராகிறார். ராகு கேது இப்போது மீனம் ராசியில் ஒரு தனி தாக்கத்தை உருவாக்குகின்றன. ராகு என்பவர் ஆசைகளின் கிரகம், கேது என்பவர் விடுதலையின் கிரகம். இந்த இரண்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும்போது பழையது போகும், புதியது வரும், இழந்தது திரும்பும், கிடைக்காதது கிடைக்கும். இது சாதாரண கால மாற்றம் அல்ல, இது ஒரு தெய்வீக திட்டம். இந்த கட்டத்தில் உங்கள் தொழில் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பேசுவோம். மீனம் ராசிக்காரர்களுக்கு தொழில் என்பது எப்போதும் ஒரு போராட்டமாகவே இருந்திருக்கும். நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். உங்கள் உழைப்பு மற்றவர்களுக்கு போகும். உங்கள் பெயர் யாரோ எடுப்பார்கள். உங்கள் இடம் யாரோ பிடிப்பார்கள். இது மீனம் ராசியின் வலி. இதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். ஆனால் இந்த நேரம் மாறுகிறது. அடுத்த 15 நாட்களில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றம் வரும். அது நீங்கள் எதிர்பார்க்காத திசையில் இருந்து வரும். யாரோ ஒருவர் உங்களை நினைக்கிறார்கள். உங்கள் திறமையை பார்க்கிறார்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர யோசிக்கிறார்கள். அந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதை கவனமாக பிடித்துக் கொள்ளுங்கள். அலட்சியமாக விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் இந்த வாய்ப்பு இந்த நேரத்திற்காகவே காத்திருந்தது. வியாபாரம் செய்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல செய்தி. இதுவரை உங்கள் வியாபாரத்தில் என்னதான் செய்தாலும் முழுமையாக பலன் கிடைக்கவில்லை என்று தோன்றியிருக்கும். கொஞ்சம் முன்னேறும்போது திடீரென்று ஒரு தடை வரும். திரும்பவும் கஷ்டம் வரும். இது மீனம் ராசிக்காரர்களின் பொதுவான அனுபவம். ஆனால் அடுத்த 30 நாட்களில் இந்த சுழற்சி முறிகிறது. ஒரு புதிய ஒப்பந்தம் வரும். ஒரு புதிய வாடிக்கையாளர் வருவார். ஒரு புதிய கூட்டாளி வருவார். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நிச்சயம் நடக்கும். பணம் பற்றி பேசுவோம். மீனம் ராசிக்காரர்களுக்கு பணம் வரும். ஆனால் இருக்காது என்று தோன்றும். கையில் வந்தது போகும். சேமிப்பு இருக்காது என்று கவலைப்பட்டிருப்பீர்கள். அந்த கவலை இனி தேவையில்லை. ஏனென்றால் கிரகநிலை உங்கள் பணவரத்தை பலப்படுத்துகிறது. அடுத்த 15 நாட்களில் எதிர்பாராத ஒரு பணவரவு வரும். அது கடன் வசூல் ஆகலாம். அது ஒரு பழைய முதலீட்டின் பலன் ஆகலாம். அது ஒரு புதிய வருமான வழி ஆகலாம். எந்த வழியில் வந்தாலும் அது உங்களுக்கு நிவாரணம் தரும். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பணத்தை சேமியுங்கள். தேவையில்லாத செலவுகளை தவிருங்கள். யாரோ உங்களிடம் கடன் கேட்பார்கள். அதை கொஞ்சம் யோசித்துக் கொடுங்கள். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் கொடுத்தது திரும்பி வராமல் போகலாம். ஜாக்கிரதை வேண்டும். இப்போது அடுத்த 7 நாட்களில் நடக்கப் போகும் முதல் கட்ட நிகழ்வை பற்றி சொல்கிறேன். இது மிகவும் முக்கியமானது.
கவனமாகக் கேளுங்கள். அடுத்த 7 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை திடீரென்று தீர்வு பெறும். அது வேலை சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம். அது குடும்ப சிக்கலாக இருக்கலாம். அது பணம் சம்பந்தமான தொல்லையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இப்போது முடிவுக்கு வருகிறது. இதை நீங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இது நடக்கும். 100% நடக்கும். 2ஆம் கட்ட நிகழ்வு இதோ. அடுத்து வரும் 7 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மனிதர் வருவார். இந்த மனிதர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார். உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் நடத்திச் செல்வார். இந்த சந்திப்பு சாதாரணமாக தெரியும். ஆனால் இது உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை சந்திப்பு. அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். மீனம் ராசிக்காரர்களே, நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டது வீண் போகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதையாக விழுந்திருக்கிறது. அந்த விதைகள் இப்போது முளைக்கத் தொடங்குகின்றன. இந்த முளை வளர்ந்து ஒரு மரமாகும். அந்த மரம் உங்களுக்கு நிழல் தரும், பலன் தரும், பாதுகாப்பு தரும். இந்த நேரத்தை நம்புங்கள். உங்களை நம்புங்கள். போது உறவுகளைப் பற்றி பேசுவோம். காதல் வாழ்க்கையை பற்றி பேசுவோம். மீனம் ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது மிகவும் ஆழமான உணர்வு. நீங்கள் முழு மனதோடு காதலிப்பீர்கள். ஆனால் எப்போதாவது அந்த காதல் உங்களுக்கு வலியை தந்திருக்கும். நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். உள்ளம் உடைந்திருக்கும். அந்த வலியை யாரிடமும் சொல்லாமல் மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டீர்கள். அது உண்மை. ஆனால் இந்த கட்டத்தில் காதல் வாழ்க்கையில் ஒரு அழகான மாற்றம் வருகிறது. தனியாக இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார். இந்த நபர் உங்கள் உள்ளத்தை புரிந்துகொள்வார். உங்கள் வலியை தெரிந்து கொள்வார். உங்களை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்வார். இது கனவு போல் தெரியும். ஆனால் இது உண்மை. ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்தி இருக்கிறது. இதுவரை உங்கள் உறவில் சில தடைகள் இருந்தன. தவறான புரிதல்கள் இருந்தன. வீண் சண்டைகள் நடந்தன. ஆனால் இந்த நேரத்தில் அந்த பிரிவு முடிகிறது. ஒரு நல்ல பேச்சு நடக்கும். ஒரு மனசாட்சி சொல்லும். உறவு புதுப்பிக்கப்படும். திருமணம் நடக்காமல் காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையான செய்தி. இதுவரை திருமணம் கேட்டவர்கள் வரவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த நேரம் மாறுகிறது. ஒரு நல்ல சம்பந்தம் வரும். அது திடீரென்று வரும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாமதப்படுத்தாதீர்கள். குடும்ப வாழ்க்கையில் இதுவரை இருந்த கருத்து வேற்றுமைகள் இப்போது குறையும். வீட்டில் ஒரு அமைதி திரும்பும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி வரும். வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். இந்த நேரம் குடும்பத்தோடு இருங்கள். அவர்களுக்கு நேரம் கொடுங்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். உடல்நலம் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். தூக்கமின்மை வரலாம். தலைவலி வரலாம். ஜீரண பிரச்சனை வரலாம். இவற்றை அலட்சியம் செய்யாதீர்கள். சரியான உணவு சாப்பிடுங்கள். தண்ணீர் அதிகமாக குடியுங்கள். ஓய்வு எடுங்கள். மருத்துவரை சந்தியுங்கள். உடலை கவனியுங்கள். மனநலமும் முக்கியம். இந்த காலகட்டத்தில் மனச்சோர்வு வரலாம். தனிமை உணர்வு வரலாம். இந்த உணர்வுகளை உள்ளே அடக்காதீர்கள். நம்பகமான ஒருவரிடம் பேசுங்கள். மனதை திறந்துவிடுங்கள். தியானம் செய்யுங்கள். இறைவனை தினமும் வழிபடுங்கள். அது மனதுக்கு அமைதி தரும். மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். படிப்பில் கவனம் செலுத்துவோர்க்கு நல்ல பலன் கிடைக்கும். தேர்வுகளில் வெற்றி வரும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்களுக்கு இந்த நேரம் சாதகமானது. நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். உழைப்பை வீண் போக விடாதீர்கள். வெளிநாடு செல்ல விரும்புவோர்க்கு இது ஒரு முக்கியமான தகவல். அடுத்த 30 நாட்களில் வெளிநாடு தொடர்பான ஒரு வாய்ப்பு வரும். விசா கிடைக்கும். வேலை வரும். படிப்பு வரும். இந்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள். தயக்கம் வேன். தைரியமாக முன்னேறுங்கள். ஆன்மீக வளர்ச்சி பற்றி ஒரு அழகான விஷயம் சொல்கிறேன். மீனம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது இயல்பாகவே இருக்கும். கோவிலுக்கு போவார்கள். இறைவனை நம்புவார்கள். ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் ஆன்மீக உணர்வு இன்னும் ஆழமாகும். ஒரு குரு கிடைப்பார். ஒரு ஆன்மீக வழி திறக்கும். அந்த வழியில் செல்லுங்கள். அது உங்களை உயர்த்தும். 3ஆம் கட்ட நிகழ்வு இதோ. அடுத்து வரும் 7 நாட்களில்
உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சியான ஆனால் மகிழ்ச்சியான செய்தி வரும். அது யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவ முன்வருவதாக இருக்கலாம். அது ஒரு பழைய நண்பர் திரும்பி வருவதாக இருக்கலாம். அது ஒரு பணம் சம்பந்தமான நல்ல செய்தியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். அந்த மகிழ்ச்சியை முழுவதுமாக அனுபவியுங்கள். ஏனென்றால் நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள். இப்போது பரிகாரங்களைப் பற்றி சொல்கிறேன். இவை மிகவும் எளிமையானவை, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தவை. தினமும் காலையில் எழுந்தவுடன் சூரியனை வணங்குங்கள். வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி அம்மனுக்கு மஞ்சள் பூ சாத்துங்கள். சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். குரு பகவானை வழிபடுங்கள். திருவிழுந்தூர் அல்லது உங்கள் ஊரில் உள்ள குரு பகவான் கோவிலுக்கு செல்லுங்கள். மஞ்சள் நிற ஆடை அணியுங்கள். வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். இந்த சின்ன சின்ன செயல்கள் உங்கள் கிரக நிலையை வலுப்படுத்தும். மீனம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் விட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு கணக்கு வைத்திருக்கிறது. அந்த கணக்கு இப்போது தீர்க்கப்படுகிறது. நீங்கள் பொறுமையாக காத்தீர்கள். நீங்கள் நம்பிக்கையை விடவில்லை. நீங்கள் வாழ்க்கையை நேசித்தீர்கள். இந்த குணங்கள் உங்களை இந்த வெற்றிக்கு தகுதிப்படுத்துகின்றன. இனிவரும் காலம் உங்களுக்கானது. சந்தோஷம் வரும், அமைதி வரும், வளம் வரும், மரியாதை வரும், அன்பு வரும். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வரும். அது விரைவில் வரும். அதை நம்பி காத்திருங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். குரு பகவானின் அருள் உங்கள் மேல் என்றும் பொழியட்டும். உங்கள் குடும்பம் சுகமாக வாழட்டும். உங்கள் கனவுகள் நனவாகட்டும். வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான ரகசியங்கள் காத்திருக்கின்றன. அது உங்கள் வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான கட்டத்தை வெளிப்படுத்தும். அந்த வீடியோவை தவறவிடாதீர்கள். நன்றி.